சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். தேர்தல் பரபரப்பின் உச்சத்தை நோக்கி தமிழக அரசியல் களம் நகர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் திமுக கூட்டணியில் ஐக்கியமாக இருக்கும் தேமுதிக தான் எதிர்பார்க்கும் தொகுதிகளில் விருதுநகர் தொகுதியையும் லிஸ்டில் சேர்த்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக விருதுநகர் தொகுதியில் தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளர் விஜயபிரபாகரன் களமிறங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது பற்றி ஜெம் தொலைக்காட்சி வழங்கும் சிறப்பு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சட்டமன்ற தேர்தலுக்கான அரசியல் களம் சூடு பிடித்துள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளின் தொகுதி பங்கீடு, யாருக்கு எத்தனை தொகுதி, யாருக்கு எந்த தொகுதி என அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றன. டிசம்பர் மாதம் முதலே கூட்டணி கணக்குகளை தொடங்கிய தமிழக அரசியல் கட்சிகளில் தேமுதிக எந்த பக்கம் சாயும் என பலரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தனர். தேமுதிகவும் டெல்லி வரை சென்று பாஜக மேலிடத்தில் தனக்கான செல்வாக்கை புதுப்பித்துக் கொள்ளும் முயற்சியில் ஈடுபட்டது. மேலும் கோவை ஈஷா மையத்தில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியுடன் தேமுதிக தலைமை நடத்திய பேச்சுவார்த்தை தொடர்ந்து தேமுதிக அதிமுக பக்கம்தான் சாயும் என அனைவரும் எதிர்பார்த்திருந்த நிலையில் திடீரென தேமுதிக அறிவாலயத்தில் ஐக்கியமானது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. ஏற்கனவே அதிமுக கூட்டணியில் சேருவதற்கான பேச்சுவார்த்தைகளை தொடங்கியிருந்த நிலையில் தேமுதிகவிற்கு ராஜ்யசபா சீட்டு ஒடுக்காத அதிருப்தியால் தான் தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்துள்ளது என்பது பலராலும் பேசப்பட்ட ஒரு விஷயம். புலிவரது என்ற கதையாக தேமுதிக எந்த பக்கம் சாயும் என அனைவரும் ஆவலோடு காத்திருந்த நிலையில் ஒரு வழியாக தேமுதிக திமுக கூட்டணியில் ஐக்கியமாகிவிட்டது. கலைஞர் பாணியில் சொல்ல போனால் பழம் நிலவி பாழல் விழுந்து விட்டது நிலையில் திமுக கூட்டணியில் ஐக்கியமான தேமுதிகவிற்கு திமுக தலைமை 7 இடங்களை ஒதுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஒரு ராஜ்யசபா சீட்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேமுதிகவின் மாநில இளைஞரணி செயலாளரான விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் களமிறங்கலாம் என தகவல் வெளியாகியுள்ளன. விருதுநகர் விஜயபிரபாகரனுக்கும் தேமுதிகவிற்கும் ஏற்கனவே நன்கு அறிமுகமான தொகுதி என்பதால் விஜயபிரபாகரன் வெற்றி எளிதாகும் என தேமுதிக தலைமை கணக்கு போட்டிருக்கிறது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரன் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டார். அந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்க தாக்கூர் வெற்றி பெற்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாணிக்க தாக்கூர் வெற்றி வாக்குகள் 3,85,286. அதே நேரம் புதுமுகமான விஜயபிரபாகரன் வெற்றி வாக்குகள் 3,80,877. அதாவது காங்கிரசின் மிக பழமையான விருதுநகர் தொகுதியில் நன்கறிந்த முகமான மாணிக்க தாக்கூரை விட சுமார் 5,000 வாக்குகள் மட்டுமே குறைவாக பெற்றிருந்தார் விஜயபிரபாகரன். நாடாளுமன்ற தேர்தலில் வாக்குகள் சிதறியிருந்தாலும் சட்டமன்ற தேர்தலில் எழுந்த வாக்குகளை ஓரளவிற்கு ஒன்று சேர்க்க முடியும் என தேமுதிக நம்புகிறது. எனவே வரும் சட்டமன்ற தேர்தலில் விஜயபிரபாகரன் விருதுநகர் தொகுதியில் களம் கண்டால் எளிதில் வெற்றி பெற்று விடலாம் என தேமுதிக தலைமை கணக்கு போட்டிருக்கிறது. அதனால் விருதுநகர் தொகுதியை பெற்றுவிட வேண்டும் என தேமுதிக முனைப்பு காட்டி வருகிறது. விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை நன்கறிந்த முகமான அதிமுகவின் ராஜேந்திர பாலாஜி இந்த முறை சிவகாசி தொகுதியை குறிவைப்பதாலும் திமுகவின் சிட்டிங் எம்எல்ஏமான அமைச்சர் தங்கம் தென்னரசு ஏற்கனவே திருச்சுழி தொகுதியில் போட்டியிட விருப்பமனு தாக்கல் செய்துள்ள நிலையில் விருதுநகர் தொகுதியை கூட்டணி கட்சியான தேமுதிகவிற்கு ஒதுக்க திமுகவிற்கு எந்த தடையும் இருக்காது என்பது தேமுதிகவின் விஜயகாந்தின் மகன் என்ற அடையாளத்தோடு ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் நன்கறியப்பட்ட விஜயபிரபாகரனுக்கு விருதுநகர் தொகுதி கிடைத்தால் களம் எளிதாக இருக்கும் என தேமுதிக நம்புகிறது. திமுக கூட்டணி முகாமில் தனக்கு கிடைத்த இடத்தை அங்கீகாரமாக மாற்ற தேமுதிக கிடைக்கும் தொகுதிகளில் பெரும்வாரியான தொகுதிகளில் வெற்றி பெற்று காட்ட வேண்டும் என துல்லிய கணக்கு போட்டிருக்கிறது தேமுதிக. விஜயபிரபாகரன் தேமுதிகவின் அடுத்த அடையாளமாக இருப்பதால் அவரை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதிலும் முனைப்பு காட்டி வருகிறது. எனவே விருதுநகர் சட்டமன்ற தொகுதியில் விஜயபிரபாகரனுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அங்கு வெற்றி கணியை பறிப்பதற்கான ஆயத்தங்களோடு களம் காண காத்திருக்கிறது தேமுதிக. நன்றி. சூப்பர் சரவணா